Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பயாலஜி கிளாஸ் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோன்னா ஜெனட்டிக்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் அந்தளவுக்கு கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேராக தான் கேட்குறாங்க. அதாவது டிசீஸ் அந்த இதுதான் இந்த ஜெனட்டிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஆனால் மெயின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜெனட்டிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு ப்ரிலிம்ஸ்க்கு உரிய டாபிக்ஸ் மட்டும் இப்போ கவர் பண்ணுறோம். ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டோன்னே மெயின்ஸ்க்கு உரிய டாபிக்ஸ் கவர் பண்ணுறோம். ஸோ ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டடாக பார்த்தா இந்த டாபிக்ஸ் எல்லாம் வரும். டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஜீனோமிக்ஸ், மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ஸ்டெம் செல் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெனட்டிக்ஸ் டிசீசஸ். ஸோ இதில் டிசீசஸ்லேருந்து தான் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த டாபிக் மெயினாக பார்த்துடலாம். ஸோ ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டடாக பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜெனட்டிக் டிசீசஸ் பார்க்கலாம். ஜெனட்டிக்ஸ்னால் என்னென்னா அந்த ஜென்ரேஷனாக அந்த பேரண்ட் டு டாட்டர் ஆர் சன் அந்த ஜீன்ன்றது அப்படியே ஒன்று சார்ந்து ஒன்று வர்றது தான் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸ். ஸோ அதை நம்ம ஒரு கெமிக்கல் டேர்ம் என்னென்னா பார்த்திங்கன்னா கெமிக்கல் வித் பயாலஜிக்கல் டேர்ம் என்னென்னா டிஎன்ஏ, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இதை பேஸாக வச்சு தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி, ஜீனோம் ப்ராஜெக்ட் இதெல்லாம் படிப்போம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்னென்னா அந்த ஜெனட்டிக் கேரக்டர் ஆல்டர் பண்ணுறது. ஸோ ஒரு பர்சனுக்கு ஒரு பரம்பரையாக ஒரு ஜீன் இருந்ததுன்னா அது அந்த ஜீனால் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், யூஜெனிக்ஸ், ஜீனோமிக்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே. ஆனால் இப்போ இதை டீப்பாக பார்த்தா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ப்ரிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணோடனே இந்த டாபிக் தான் டீப்பாக பாருங்கள். இதில் மெயினாக ப்ரிலிம்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா டிசீசஸ் ஓரியன்டாக கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துடலாம். அண்டு மெயின்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஒரு 4 டிசீசஸ் கொடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இல்லை எனி 4 டிசீசஸ் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்னு யாரை சொல்லுவாங்கன்னா க்ரீகர் ஜோஹன் மெண்டல், அதாவது ஜிஜே மெண்டல் சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா 10th புக்லேயும் அதுக்கப்புறம் 12th சுவாலஜி புக்லேயும் கவர் ஆகுது. 10th புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனே இது தான் கவர் ஆகும். அண்டு 12th சுவாலஜியில் பார்த்திங்கன்னா 4th லெசன் இந்த ஜெனட்டிக்ஸ் சம்மந்தமாக கவர் ஆகுது. ஜெனட்டிக்ஸில் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுதான் 12th புக்கில் கவர் ஆகுது. இன்னும் இதுக்கு கரெக்டான டெஃபினேஷன் ஜெனட்டிக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹெரிடிட்டி கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் த்ரூ ஜீன்ஸ். இதுதான் இதுக்கான கரெக்ட் டெஃபினேஷன். ஜீன்னா என்னன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மாலிகுலர் யூனிட், அதாவது ஒரு ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷன் அந்த ஹெரிடிட்டி கேரக்டர் வர்றதுக்கான ஒரு மாலிகுலர் யூனிட் தான் ஜீன். இந்த ஜெனட்டிக்ஸ் என்ற டேர்மை ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணவர் யாருன்னா வில்லியம் பேட்சன். ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்தால் இந்த மாதிரி நேம் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த நேம் தான் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது க்ரீகர் ஜோஹன் மெண்டல் அவர் இந்த இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது இந்த ஹெரிடிட்டரி கேரக்டர் ஃபர்ஸ்ட் எதில் அனலைஸ் பண்ணார் பார்த்திங்கன்னா கார்டன் பீ, அதாவது பீசம் சட்டைவம் அதில் இருந்தால் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஜெனட்டிக்ஸ்ன்றது படிக்கும்போது குரோமோசோம் என்றதையும் நம்ம படிப்போம். அதாவது ஒவ்வொரு செல்லிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதில் 44 என்ன பார்த்திங்கன்னா ஆட்டோசோம், அது நார்மலாக இருக்கிறது தான். மீதி ரிமைனிங் தான் என்னென்னா 2 என்னென்னா 6 குரோமோசோம். ஸோ இதுதான் இந்த ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸை டிட்டர்மைன் பண்ணுறது. இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. எத்தனை குரோமோசோம் பார்த்திங்கன்னா 46 குரோமோசோம்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேல் 6 குரோமோசோம்ஸ் XYன்னு இருக்கும், ஃபீமேல் 6 குரோமோசோம் XXன்னு இருக்கும். ஸோ இந்த கரு உண்டாகுதல், அதாவது கேமெட் ஃபார்மேஷன் அப்போ பார்த்திங்கன்னா மேல் எப்படி ஃபார்ம் ஆகும்னா XY அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதே ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா XX அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன பார்த்திங்கன்னா அந்த மேல்ட்டு வர அந்த ஸ்பெர்ம் தான் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை ஆனா பெண்ணா என்றதை டிட்டர்மைன் பண்ணுறது.
ஸோ அந்த ஸ்பெர்மில் இருக்கிற அந்த XYன்றதில் எக்ஸ்ன்றது ஒரு ஃபீமேல் கேமெட்டோட ஜாயின் ஆச்சுன்னா அப்போ வந்து ஃபீமேல் டாட்டர் பிறக்கும். இதே அந்த ஸ்பெர்மில் வந்து ஒரு Y என்ற ஸ்பெர்ம் வந்து வந்ததுன்னா அப்போ அந்த ஜைகோட்டில் ஃபார்ம் ஆகிறது என்னென்னா மேல் சன்னாக வந்து ஃபார்ம் ஆகும், அதாவது Yன்னு வந்தால். ஸோ இந்த மாதிரி நார்மலாக இருந்தால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் குரோமோசோம் வந்து ஏதாவது இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும்போது, இல்லை அந்த ஆட்டோசோம் அந்த 44 ஆட்டோசோமில் ஏதாவது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆனதான் இந்த ஜெனட்டிக் டிஸார்டர் வர்றது. அந்த ஜெனட்டிக் டிஸார்டரில் தான் பார்த்திங்கன்னா இந்த டிசீசஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம். ஸோ அதில் என்னென்ன டிசீசஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஹீமோஃபிலியா A, கலர் பிளைண்ட்னஸ், சிக்கிள் செல் அனீமியா, டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம். ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஓரளவுக்கு பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இந்த டிசீசஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா சிக்கிள் செல் அனீமியா. ஸோ ஒரு அனீமியானாலே இரத்த சொகை சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பிளட் சம்மந்தமான ஒரு டிஸார்டர் தான். இது வந்து சிக்கிள் செல் அனீமியான்றதுனால ஜெனட்டிக் பிளட் டிஸார்டர் டிசீஸ். ஸோ இது வந்து எதனால் மெயினாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்பிசி இருக்கிறது, ஆர்பிசி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அப்நார்மலாக இருக்கும் அந்த ஆர்பிசி. ஸோ அந்த ஆர்பிசி வந்து சிக்கிள் ஷேப்பில் இருக்கும், அதனால தான் வந்து இதை சிக்கிள் செல் அனீமியா சொல்கிறாங்க. இன்னொரு ரீசன் என்னென்னா மியூட்டேஷன். ஸோ இந்த மியூட்டேஷன்ன்றது என்னென்னா அது ஒரு டிஸார்டர் தான். ஸோ அந்த டிஸார்டர் பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த 44 ஆட்டோசோமல் குரோமோசோமில் 11th ஆட்டோசோமல் குரோமோசோமில் அந்த மியூட்டேஷன் ஏற்படுது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு சிக்கிள் செல் அனீமியா வர்றதுக்கான ஒரு ரீசன். ஸோ இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் டேர்மாக படிப்பீங்க. இந்த டேர்ம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டா ஈஸியாகிடும். மியூட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கிள் ஷேப் ரெட் பிளட் செல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசீஸ்க்கும் சில ஜெனட்டிக் டேர்ம்ஸ் இருக்கும், அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஆட்டோசோமல் மியூட்டன்ட் அல்லேலே தான் வந்து HBS சொல்கிறாங்க. இதில் வந்து ஹோமோஜைகஸ் கண்டிஷன், ஹெட்ரோஜைகஸ் கண்டிஷன் இருக்குது. ஸோ ஹோமோஜைகஸில் பார்த்திங்கன்னா HBSனு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஹோமோஜைகஸ்னால் சேம்னு அர்த்தம், அதனால தான் HBSனு இருக்குது. ஸோ இதனால் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் பார்த்திங்கன்னா இந்த அப்நார்மல் ஹீமோக்ளோபின், அதை தான் வந்து ஹீமோக்ளோபின் Sன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த HBS இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் தான் வருதுன்னா ஃபேட்டல்னால் வந்து டெத்னு அர்த்தம். ஸோ ஃபேட்டல் ஹீமோலைட்டிக் அனீமியா. ஸோ இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் தான் வரும் பார்த்திங்கன்னா டேமேஜ்டு ஹார்ட், டேமேஜ்டு கிட்னி, டேமேஜ்டு ஸ்ப்ளீன் அண்ட் டேமேஜ்டு பிரெயின் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் clogged blood vessels or vascular obstruction. இதே வந்து ஹெட்ரோஜைகோஸ் ஜீனோடைப், அதாவது HBA HBS அப்படின்னு இருக்கிறவங்க அவங்க வந்து சர்வைவ் ஆகலாம். இந்த ஹோமோஜைகஸ் இருக்கிறவங்களால தான் சர்வைவ் ஆக முடியாது, அதுதான் பார்த்தீங்கன்னா HBS. இதே ஒரு பர்சனுக்கு நார்மல் ஹீமோக்ளோபின் வந்து HBAன்னு இருக்கும். ஸோ இந்த டிசீஸ்னால் மெயினாக வந்து இந்த HBS என்ற டேர்ம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு என்னென்ன ப்ராப்ளம் தான் வருது, டேமேஜ்டு ஹார்ட், டேமேஜ்டு கிட்னி, டேமேஜ்டு ஸ்ப்ளீன். அந்த ஸ்ப்ளீன் என்ற வேர்ட் முக்கியம். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிசீஸ் என்னென்னா தலசீமியா. ஸோ இதில் வந்து இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ட் தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதும்போது ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ தலசீமியானா என்னென்னா எரித்ரோபிளாஸ்டிக் அனீமியா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே நம்ம முன்னாடி பார்த்தா அந்த ஹோமோஜைகஸ் ரெசசிவ் ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் இன் சில்ட்ரன். ஸோ ஜைகோட்னா என்னென்னா அந்த பேபி ஃபார்ம் ஆகிற இடம் தான். அதில் வந்து அந்த ஜீன் ஃபார்மேஷன் எப்படி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் அதை வந்து ஹோமோ ஹெட்ரோ அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ தலசீமியானா என்ன பார்த்தாச்சு, எரித்ரோபிளாஸ்டிக் அனீமியா. இதில் வந்து 2 விதமான டிசீஸ் வருது, தலசீமியா மேஜர் அண்ட் தலசீமியா மைனர். இதில் தலசீமியா மேஜர் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியர் ஒன். ஸோ மேஜர்ன்றதுனால சிவியர் அண்ட் மைனர்ன்றதுனால அது வந்து கொஞ்சம் நார்மல் தான். ஸோ இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், ஸ்ப்ளீனோமெகாலினா என்னென்னா ஸ்ப்ளீன், அதாவது என்லார்ஜ்டு ஸ்ப்ளீன்னா என்னென்னா கல்லீரல்.
செகண்ட் ஒன்று என்னென்னா ஹெப்படோமெகாலி. ஹெப்படோமெகாலினா என்லார்ஜ்டு லிவர். இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குரூப் 2A 2016 வந்து இதை கேட்டிருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஹெப்படைட்டிஸ் படிப்போம். ஹெப்படைட்டிஸ்னால் என்னென்னா லிவரில் ஏற்படுற ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹெப்பட்டோன்றதுனால என்லார்ஜ்டு லிவர், மெகாலினா என்லார்ஜ்டு. ஸோ இந்த தலசீமியா ப்ராப்ளம்னால சில்ட்ரன் வந்து அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா 17 ஏஜ்லேயே வந்து இறந்துடுறாங்க. ஸோ இதான் மெயினாக தலசீமியானா இந்த ஸ்ப்ளீனோமெகாலி, ஹெப்படைட்டோமெகாலி இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக என்ன டிசீஸ்னால் அகாமா குளோபுலினீமியா. ஸோ இந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஜெனட்டிக் டிசீஸில் ஒரு டிசீஸ். ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அக்கர் ஆகுதுன்னா குளோபுலின் சிந்தசிஸ் அது வந்து இங்கே ஃபெயில் ஆகிடுது. குளோபுலின் என்ற வேர்டு எங்கே படிச்சிருப்போன்னா இந்த பிளட் பிளேட்லெட்ஸில் படிச்சிருப்போம். குளோபுலின் என்றது எதுக்காகனா இம்யூனிட்டி கொடுக்கறதுக்காக. ஸோ கண்டிப்பாக வந்து பிளட்டுன்னு வந்து அதில் வந்து பிளாஸ்மா இருக்கும். அதனால் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால பிளாஸ்மா செல்ஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளட் சம்மந்தமான எல்லா டேர்ம்ஸும் வருது. லிம்போசைட்ஸ், லிம்ப் நோட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இல்லை. ஸோ இதனால் ஒரு பர்சனுக்கு இந்த வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே அதிகமாக வருது. இது வந்து மோஸ்ட்லி யாருக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு தான் அதிகமாக வருது. ஸோ இந்த டிசீஸில் பார்த்திங்கன்னா இந்த குளோபுலின் சிந்தசிஸ் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த டேர்ம்லேயே அப்படியே இருக்குது குளோபுலின். ஸோ அது இருந்தாலே வந்து உங்களால் இந்த டாபிக் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஆல்பினிசம். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி பார்த்திங்கன்னா 10th புக்கில் ஒரு கேர்ளோட பிக்சர் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஒயிட்டாக இருக்கும், ஹேர் எல்லாம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ ஆல்பினிசம்னால் அது வந்து ஒரு மெலனின் மெட்டபாலிசம் டிசீஸ். மெலனின்னா என்னென்னா அது வந்து நிறமி சொல்லுவாங்க. ஸோ அந்த நிறமியை வந்து குறையிறது தான் பார்த்திங்கன்னா ஆல்பினிசம். எங்கெங்கன்னா மெயினாக ஸ்கின்னு, ஹேரு, ஐஸு. ஸோ இந்த டிசீஸ்னால பார்த்திங்கன்னா மில்க் ஒயிட் கலர் ஸ்கின் வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஃபோட்டோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோனா என்னென்னா அது வந்து லைட் சொல்லுவாங்க. ஸோ லைட்டில் அந்த லைட் கலருக்கு அந்த டிசீஸ் வந்து இருக்குது. ஃபோபியானா என்னென்னா அது வந்து பயம். ஸோ ஆல்பினிசம் என்றது என்னென்னா மெட்டபாலிக் டிசீசஸ். ஸோ மெட்டபாலிக் டிசீஸ்னால் என்னென்னா கரெக்டாக வந்து இந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சி இந்த மாதிரி ப்ராப்ளம்னால வர்றது தான். ஸோ இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானதாக பாருங்கள். இந்த ஆல்பினிசம் வந்து ஒரு பர்சனுக்கு வருதுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த ஜீன் ரிப்போர்ட் எப்படி காட்டுன்னா 1:5000 இருந்து 1:25,000 வரைக்கும் காட்டுது. அதாவது அந்த மெலனின் பிக்மெண்ட்டை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரெசசிவ் ஜீன்ஸ், ரெசசிவ்னால் என்னென்னா ஒரு குறையோடு இருக்கிற ஜீன்ஸ் தான். ஸோ அந்த ரெசசிவ் ஜீன்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா AA. ஸோ நம்ம வந்து ஹீமோஃபிலியாவில் எப்படி HBS, HPA அந்த மாதிரி பார்த்தோமோ அந்த மாதிரி இங்கே வந்து AA. ஸோ இந்த AA இருக்கிறதுனால டைரோசினேஸ் என்சைம் அப்படின்னு ஒரு என்சைம் வந்து செக்ரேட் பண்ண விடுறதில்லை. ஸோ அந்த டைரோசினேஸ் என்சைம் செக்ரேட் ஆகாதனால நார்மலாக இருக்கிற அந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து டோப்பானா என்னென்னா 3,4 டைஹைட்ராக்சி ஃபீனைல் அலனைன். இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸாமில் டோப்பானா என்னன்னு சொல்லி ஆப்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டோப்பான்றது தான் பார்த்திங்கன்னா இந்த மெலனின் பிக்மெண்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து செக்ரேட் ஆக விடுறதில்லை இந்த AA ரெசசிவ் ஜீன். ஸோ இந்த ப்ராப்ளம்னு எடுத்தால் இந்த ஆல்பினிசம்னு எடுத்திங்கன்னா மெயினாக வந்து அது வந்து ஒரு மெட்டபாலிக் டிசீஸ்ன்றது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரெசசிவ் ஜீன் என்னன்னு பார்த்துக்கோங்க AA. அதுக்கப்புறம் அது வந்து என்ன இதாக கன்வெர்ட் ஆகுதுன்னா டோப்பா. ஸோ அதோட ப்ராப்ளம் மெயினாக வந்து ஸ்கின், ஹேர் அண்ட் ஐ. இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசீஸ் என்னென்னா ஹண்டிங்டன்ஸ் காரியா. ஸோ இந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோசோமல் டாமினன்ட் ஜீன் அந்த ப்ராப்ளம்னால தான் அது. ஆட்டோசோமல் ஜீன்னாலே 44 குரோமோசோம்ஸ் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா 35 and 40 ஏஜ் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக வருது. இப்போ தலசீமியானா வந்து 17 இயர்ஸ் சில்ட்ரனுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 35 and 40 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு தான் வருது. இதோட பாதிப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் வருது.
ஸோ நர்வஸ் சிஸ்டம் கரெக்டாக இல்லைனா இந்த மசில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா மசில்ஸ், அது கூடவே வந்து மென்டல் ஃபிசிக்கல் டிட்டரேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் எல்லாம் வருது. ஸோ இந்த ரெசசிவ் ஜீன் சொன்னோம். அந்த ரெசசிவ் ஜீன் வந்து என்ன குரோமோசோமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா குரோமோசோம் நம்பர் 4. வேறு ப்ராப்ளம் தான் பார்த்துக்கோங்க. டிப்ரெஷன், கண்டிப்பாக வந்து நர்வஸ் சிஸ்டம் கரெக்டாக இல்லைனா இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். அக்கேஷ்னல் ஹாலுசினேஷன், டெலியூஷன்ஸ், அப்புறம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஸோ இதெல்லாம் வருது. இது வந்து இன்க்யூரபிள் டிசீசஸ். அடுத்த டிசீஸ் என்னென்னா சிவியர் கம்பைன்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி, SCID. ஸோ இம்யூனோ அப்படின்னாலே இம்யூனிட்டி தர செல்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா WBC, அதாவது ஒயிட் பிளட் கார்பஸ்கல்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இம்யூனிட்டி ப்ராப்ளம்னால தான் இந்த டிசீஸ் வருது. மெயினாக யாருக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா சில்ட்ரனுக்கு தான் வருது. ஸோ இது வந்து என்ன குரோமோசோமில் அக்கர் ஆகுது பார்த்திங்கன்னா குரோமோசோம் 20. ஸோ இந்த டிசீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடானா அடினைன் டீஅமினைஸ். வேறு என்ன நேம் இதை சொல்கிறாங்கன்னா பபுள் பாய் சிண்ட்ரோம் சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசீஸ்க்கு பார்த்திங்கன்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் நடக்கலைன்னா அந்த சைல்டு வந்து சீக்கிரமாக வந்து இறந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிசீஸ்னால் மெயினாக இன்னொரு நேம் பார்த்துக்கோங்க. இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க, பபுள் பாய் சிண்ட்ரோம். அப்புறம் இம்யூனிட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து WBC அதிகமாக இருக்காது, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் என்னென்னா டிஎன்ஏனா என்னென்னா டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். ஸோ டிஎன்ஏன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் பாலிமர் வித் ரிப்பீட்டிங் யூனிட்ஸ், அதை தான் வந்து நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎன்ஏனா நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். அந்த நியூக்ளியோடைட்ஸில் என்னென்ன இருக்கும் பார்த்திங்கன்னா நைட்ரோஜினியஸ் பேஸ் அண்டு டிஆக்சி ரிபோஸ் சுகர் அண்டு பாஸ்பேட் குரூப் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த பாண்டை ஜாயிண்ட் ஆகிருக்குன்னா எஸ்டர் பாண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டிஎன்ஏனா அது ஒரு லாங் பாலிமர், அந்த லாங் பாலிமர் நேம் தான் நியூக்ளியோடைட்ஸ். அந்த நியூக்ளியோடைட்ஸில் நைட்ரோஜினியஸ் பேஸ், டிஆக்சி ரிபோஸ் சுகர் அண்ட் பாஸ்பேட் குரூப் இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கிறது ஒரு எஸ்டர் பாண்ட்ஸ்னால. ஸோ இந்த டிஎன்ஏ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 4 பேஸ் இருக்கும். அந்த நைட்ரோஜினியஸ் பேஸில் நம்ம பார்த்தோம். அந்த நைட்ரோஜினியஸ் பேஸ் வந்து ஒரு 4 கைண்டாக பிரிக்கிறாங்க. அதுதான் என்னென்னு பார்த்திங்கன்னா அடினைன், குயனைன், சைட்டோசைன், தையமைன். ஸோ இதில் வந்து அடினைனும் குயனைனும் சேர்ந்துச்சுன்னா அதான் வந்து பியூரின் பேசஸ். அண்ட் சைட்டோசின் அண்ட் தையமைன் வந்து ஜாயின் ஆச்சுன்னா அதுதான் வந்து பைரிமிடைன் பேசஸ். ஸோ இந்த டேர்ம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் வந்து மாற்றி கேட்பாங்க. அடினைன் அண்ட் தையமைன் பேரா இல்லை குயனைன் அண்ட் சைட்டோசைன் பேரா அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இந்த பேர் வந்து மாறக்கூடாது. அடினைன் அண்ட் குயனைன், சைட்டோசைன் அண்ட் தையமைன். நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இதை டிஸ்கவர் பண்ணவங்க ஜேம்ஸ் டி வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இவர் வந்து இந்த டிஎன்ஏ கண்டுபிடிப்புக்காக நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் என்னென்னா ஆர்என்ஏ பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்என்ஏனா என்னென்னா ரிபோநியூக்ளிக் ஆசிட்ஸ். டிஎன்ஏனா டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏனா ரிபோநியூக்ளிக் ஆசிட். ஸோ கண்டிப்பாக இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லாங் செயின் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் தான். அந்த நியூக்ளியோடைட்ஸ் உள்ள நைட்ரோஜினியஸ் பேஸ், அங்கே வந்து டிஆக்சி ரிபோஸ் சுகர் இருந்தது டிஎன்ஏல, இங்கே வந்து வெறும் ரிபோஸ் சுகர் இருக்குது. அதுக்கப்புறம் பாஸ்பேட் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அங்கே இருக்கிற மாதிரி அடினைன், குயனைன் அண்டு சைட்டோசின், தையமைன் கிடையாது. தையமைனுக்கு பதில் இங்கே வந்து யூரசில் இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. யூரசில், URACIL. ஸோ இந்த ஆர்என்ஏ பார்த்திங்கன்னா இதை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. mRNA, rRNA, tRNA. mRNAனா என்னென்னா மெசேஞ்சர் ஆர்என்ஏ, rRNAனா ரிபோசோமல் ஆர்என்ஏ, tRNAனா டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஆர்என்ஏயோட வேலை என்னென்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆர்என்ஏயோட வேலை. ஸோ இப்போ கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்ப்போம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா Group 2A 2017 கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க which one of the following is correctly matched. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கிரீகர் மெண்டல்னால் வந்து இந்த கார்டன் பீ வச்சு கண்டுபிடிச்சாரு. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் இருக்காது. செகண்ட் ஒன் பாருங்கள் TH மோர்கன், இவர் வந்து ட்ரோசோஃபில்லா கண்டுபிடிச்சிருக்காரு, இதுதான் கரெக்ட்.
ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நிறைய டிஸ்கவரிஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இந்த டிஸ்கவரிஸ் நேம் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஹெச் மார்கன்னா ட்ரோசோஃபிலா. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். அதாவது நம்ம புக்கில் வந்து அந்தளவுக்கு மென்ஷன் பண்ணாமல் கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின் படிக்கும்போது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் தனியாக நோட் பண்ணியும் வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா Group 1 2015. ஸோ இதில் வந்து கொஸ்டின் இங்கிலீஷில் வந்து கிளியராக இல்லை. இது வந்து நான் சொல்கிறேன். த பியூரின் ப்ரெசன்ஸ் இன் நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பியூரின்னா வந்து அடினைன் அண்டு குயனைனு. ஸோ ஆப்ஷன் 3ல் தான் இது இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த மெண்டல் ஹேட் செலக்டட் த ஃபாலோயிங் பாட் கலர்ஸ் ஃபார் ஹிஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வேர் green and yellow. Next one, the DNA consists of equal proportion of purine and pyridamine bases was founded by. So இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா சார்கேஃப். Next, who is the father of botany? Theophrastus. Who proposed the chromosomal theory of inheritance? So இதோட ஆன்சர் சூட்டன் அண்ட் போவரி. இதே வந்து law of inheritanceனா மெண்டல், chromosomal theory of inheritanceனா சூட்டன் அண்ட் போவரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.